உங்கள் வீட்டில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கத்தரிக்காய் ஒதுக்கி விடுகிறார்களா? இதை முயற்சித்துப் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இது கத்தரிக்காய் என்றே தெரியாது. முழு தட்டையும் காலி செய்து விடுவார்கள். 2 கத்தரிக்காய் தோல் சீவி வட்டமாக நறுக்கி, தண்ணீரில் உப்பு சிறிது எண்ணெய் ஊற்றி, நறுக்கிய கத்தரிக்காய் சேர்த்து நன்றாக கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். 2 முட்டை நன்றாக கலக்கவும். பின்னர் கத்தரிக்காய் சேர்த்துக் கலந்து, சிறிது சோள மாவு சேர்த்து நன்றாக கலக்கவும். பின்னர் சூடான எண்ணெயில் பொரித்து எடுக்கவும். பின்னர் ஒரு தனி வாணலியில் வெங்காயத்தாள், இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை மணம் வரும் வரை வதக்கவும். பின்னர் தக்காளி சாஸ் ஊற்றி சிறிது நேரம் வதக்கவும். பின்னர் பொரித்த கத்தரிக்காய், நறுக்கிய குடமிளகாய் சேர்த்து கலந்து பரிமாறவும். ஆஹா பிரமாதம்! உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.